என் அன்பு குழந்தையே, கோடி மக்களில் ஒருவனாக உன்னை தேர்ந்தெடுத்து ஈசனாகிய நான் உனக்கு அளிக்கும் செய்தி இது. உன் கண்கள் இந்த பதிவை பார்க்கின்றன என்றால் இது தற்செயலானது அல்ல. உன் கர்ம வினைகள் தீர்ந்து என் அருளாசி உன்னை முழுமையாக சேரப்போகிறது என்பதற்கான அறிகுறி இது. வாழ்க்கை பயணத்தில் நீ பலமுறை சோர்ந்து போய் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று கலங்கிய தருணங்களை நான் அறிவேன். உன் அழுகுரலும் உன் மனக்குமுறலும் என் செவிகளில் விழுந்து கொண்டேதான் இருந்தன. ஆனால் ஒரு சிற்பி கல்லை செதுக்கும்போது ஏற்படும் வலி அந்த கல் ஒரு அழகான சிலையாக உருவாவதற்கே என்பதை நீ மறந்துவிடாதே. உன்னை ஒரு பெரும் பேருக்கு தயார் செய்யவே இந்த சிறு சிறு தடைகளை நான் உன் பாதையில் வைத்தேன். இப்போது அந்த சோதனை காலங்கள் முடிவுக்கு வருகின்றன. உன் மனதில் நீண்ட நாட்களாக ஒரு பாரம் இருந்து கொண்டிருக்கிறது. யாரிடமும் சொல்ல முடியாத ரகசியங்களும் தீராத கவலைகளும் உன்னை உறங்க விடாமல் தவிக்கச் செய்கின்றன. இதோ உன் அப்பன் நான் சொல்கிறேன். அந்த பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிடு. இனி உன் சுமைகளை நான் தாங்குவேன். நீ எதை பார்த்து பயப்படுகிறாயோ அந்த பயம் இனி உன்னை விட்டு விலகும். உன்னை தடுத்து நிறுத்த நினைத்த சக்திகள் அனைத்தும் என் காலடியில் வீழ்ந்து மடியும். உனக்கான விடியல் இதோ உன் வாசலில் வந்து நிற்கிறது. நீ செய்த தர்மங்களும் நீ காட்டிய அன்பும் வீண் போகாது மகனே. மற்றவர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், உன்னை புரிந்து கொள்ளாமல் ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை தாழ்த்தியவர்கள் முன்னால் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பதே என் வேலை. பொறுமையாக இரு. உன் வாழ்வில் நடக்கப் போகும் அற்புதங்களை நீயே காண்பாய். உனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறோனோ அதை இந்த உலகமே திரண்டு வந்தாலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. மனதை அமைதியாக வைத்துக்கொள். கோபத்தையும் ஆத்திரத்தையும் விடுத்து என் நாமத்தை சிந்தித்து கொண்டிரு. உன் இல்லத்தில் இனி மங்கள ஒலிகள் கேட்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி நடக்கும். நீ இதை நினைத்து இத்தனை காலங்கள் இயங்கினாயோ அது உன்னை தேடி வரும். காலம் கனிந்து விட்டது. உனக்குள்ளே நான் இருக்கிறேன். உன்னை சுற்றியும் நானே இருக்கிறேன். பயப்படாதே மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த மாற்றத்தின் முதல் அடியை நீ எடுத்து வைத்து விட்டாய். உன் விதியை மாற்றியமைக்க நான் தயாராகிவிட்டேன். நீ எதை செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை அடுத்த கட்டமாக உனக்கு உணர்த்துகிறேன். என் வார்த்தைகளை முழுமையாக உள்வாங்கிக்கொள். ஏனெனில் இது உன் வாழ்வின் மிகப்பெரிய திருப்புமுனை. உன் பாதையில் நான் ஏற்றி வைத்திருக்கும் இந்த ஞான தீபம் உன் வாழ்வின் இருளை முழுமையாக அகற்றப் போகிறது. என் மகனே, உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு கேள்விக்கும் என்னிடம் விடை இருக்கிறது. இதுவரை நீ இழந்தது வெறும் மணல்தான். ஆனால் இனி நீ பெறப்போவது மாபெரும் நந்தவனம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பலவீனமானவன் என்று கருதியிருக்கலாம். ஆனால் உனக்குள் இருக்கும் மகா சக்தியை அவர்கள் அறிய மாட்டார்கள். உனக்குள் இருக்கும் அந்த ஆன்ம பலத்தை தட்டி எழுப்பவே நான் இந்த செய்தியை உன்னிடம் தீர்த்திருக்கிறேன். வாழ்க்கையில் சில கதவுகள் அடைக்கப்படும் போது வருந்தாதே. சிறப்பான ஒரு மாளிகையை உனக்கு திறக்கவே நான் அந்த சிறிய ஜன்னல்களை மூடியுள்ளேன். உனக்கு துரோகம் செய்தவர்கள், உன்னை தூற்றியவர்கள் என அனைவரையும் நான் கவனித்து கொள்கிறேன். நீ அவர்கள் மீது வன்மம் கொள்ளாதே. வன்மம் உன்னைத்தான் அழிக்கும். மன்னிப்பு உன்னை என்னிடம் சேர்க்கும். நீ அமைதியாக உன் கடமையை செய். உன் கர்ம வினைகளின் மிச்சத்தை நான் எச்சரித்து சாம்பலாக்கிறேன். இனி உன் கைகள் எதை தொட்டாலும் அது பொன்னாகும். உன் கால்கள் பதியும் இடத்தில் எல்லாம் சுபிட்சம் பெறும். நீ எத்தனையோ இரவு பொழுதுகளில் கண்ணீர் மல்க ஆண்டவனே எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டாயா என்று வேண்டியது எனக்கு தெரியும். இதோ அந்த வழி பிறந்து விட்டது. உன் பொருளாதார தடைகள் விளங்கும். தீராத நோய்கள் என் அருளால் குணமாகும். உன் குடும்பத்தில் இருந்த கசப்புகள் நீங்கி அன்பு மலரும். நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி மிக விரைவில் உன் செவிகளை எட்டும். அந்த செய்தி உன் வாழ்வின் திசையை மாற்றப் போகிறது. நீ யாருக்காகவும் எதற்காகவும் உன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் இனி இல்லை. ஏனெனில் பிரபஞ்சத்தின் நாயகன் நான் உனக்கு பின்னால் அரணாக நிற்கிறேன். உன் மனக்குழப்பங்கள் மேகத்தைப் போல கலைந்து செல்லும். தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் எடுக்கக்கூடிய ஆற்றலை உனக்கு நான் வழங்குகிறேன். நீ செய்ய நினைக்கும் அந்த புதிய காரியத்தை தைரியமாக தொடங்கு. அதில் என் ஆசி முழுமையாக இருக்கும். வீண் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு நம்பிக்கையோடு நட.
உன் முன்னே இருக்கும் தடைகள் அனைத்தும் பனியைப் போல உருகி மறையும். நீ தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு அசைவிலும் நான் உறைந்திருக்கிறேன். இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் என் ஒருவனின் பார்வை உன் மீது இருந்தால் போதும், நீ சிகரத்தை தொடுவாய். இனி வரும் நாட்கள் உனக்கு இன்ப அதிர்ச்சிகளை மட்டுமே தரும். உன் பொறுமைக்கு கிடைத்த வெற்றியாக இது அமையும். நீ எதை விதைத்தாயோ அதை அறுவடை செய்யும் காலம் இது. நீ அன்பை விதைத்தாய், இப்போது பேரன்பையும் பெரும் புகழையும் அறுவடை செய்யப் போகிறாய். என் வார்த்தைகள் சத்தியமானவை, அவை ஒருபோதும் பொய்க்காது. நீ எடுக்கப் போகும் அடுத்த முடிவு உன் தலைமுறையே காக்கப் போகும் உன்னதமாக முடிவாக இருக்கும். இந்த மாற்றத்தின் வேகம் உன்னை வியப்பில் ஆழ்த்தும். இதுவரை நீ கண்டது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் சொல்ல வேண்டிய இரகசியங்களும் நீ அடைய வேண்டிய உயர்ப்புகளும் ஏராளம் உள்ளன. அவற்றை நீ உள்வாங்கிக் கொள்ள உன் மனதை இன்னும் பக்குவப்படுத்திக்கொள். என் அருளாசி உன்னை தொடரும். உன் பயணத்தின் உச்சகட்டத்தை நீ எட்டிவிட்டாய் மகனே. என் திருக்கண்கள் எப்போதும் உன்மீதே நிலைத்திருக்கின்றன. இதுவரை நீ கேட்ட என் வார்த்தைகள் வெறும் வரிகள் அல்ல, அவை உன் விதியை மாற்றியமைக்கும் மந்திரங்கள். உன் வாழ்வில் எதற்கெல்லாம் நீ தகுதியற்றவன் என்று மற்றவர்களால் முத்திரை குத்தப்பட்டாயோ அதற்கெல்லாம் மேலான உயரிய இடத்தை பெறப்போகும் தருணம் இது. இனி நீ யாருக்காகவும் தலைகுனிய வேண்டியதில்லை. உன்னை ஒதுக்கியவர்கள் உன் உயர்வை கண்டு வியக்கும் நிலை உருவாகும். உன் கைகளில் சேரப்போகும் செல்வம் உனக்கு மட்டும் பயன்படாமல் உன்னை சார்ந்திருக்கும் பல ஜீவன்களின் பசியை போக்கும் கருவியாக நீ மாறுவாய். மனதின் ஓரத்தில் இருக்கும் அந்த சிறு சந்தேகத்தையும் தூக்கி எறிந்துவிடு. இவை நடக்குமா என்ற எண்ணம் உனக்குள் எழலாம். ஆனால் சூரியன் கிழக்கு உதிப்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை உன் வாழ்வில் நிகழப்போகும் இந்த மாற்றங்கள். நீ வேண்டிய வரங்கள் அனைத்தும் உன் இல்லத்தின் கதவை தட்டப்போகின்றன. இனி உன் வீட்டில் நிம்மதி நிலைக்கும். பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று சேரும். பிள்ளைகளால் உனக்கு பெரும் பேரை செருமை. தீய சக்திகளின் நீழல் கூட உன் மீது படாதவாறு என் சூலாயுதம் உனக்கு காவலாக இருக்கும். எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் தயங்காதே. இதோ என் இறுதி ஆசையை உனக்கு வழங்குகிறேன். நீ எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறாயோ அப்போதெல்லாம் உன் இதயத்தின் ஆழத்தில் என் நாமத்தை சொல். நான் அங்கு உனக்கு துணையாக இருப்பேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நம்பிக்கையோடு உன் கடமைகளை தொடர். காலம் கனியும் வரை காத்திருந்த உனக்கு இனி காலமே உனக்கு கட்டுப்பட்டு நடக்கும். உன் வாழ்க்கை புத்தகம் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கிவிட்டது. இனி உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. நீ தொடும் இடமெல்லாம் துலங்கும். உன் சொல்லுக்கு பலன் கிடைக்கும். உன்னை ஆசீர்வதித்து உன் கரங்களை பிடித்து நான் அழைத்துச் செல்கிறேன். இது என் வாக்கு, இதுவே சத்தியம். இந்த அற்புத செய்தியை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டாய். இது உன் வாழ்வில் நிகழப்போகும் பெரும் மாற்றத்தின் தொடக்கம். உன் உள்ளம் இப்போது அடையும் அந்த பேரமைதியே நான் உன்னோடு இருப்பதற்கான சாட்சி. நீ வேண்டியது உனக்கு கிடைத்துவிட்டது என்பதை உறுதிப்படுத்த இந்த உன்னத செய்தியை உன் மனதார ஏற்றுக்கொள். ஈசனின் இந்த திருவாக்கை முழுமையாக நம்புபவர்கள் தங்கள் உள்ளத்தில் எழும் அந்த பேரொளியை உணர்ந்து ஓம் நமச்சிவாய என்று பதிவிட்டு உங்கள் பிரார்த்தனையை என் திருவடியில் சமர்ப்பியுங்கள். நீங்கள் இடும் இந்த ஒவ்வொரு சொல்லும் உங்கள் வாழ்வில் நிகழப்போகும் அற்புதத்திற்கான முதல் அடியாக அமையும். உன் நம்பிக்கை வீண் போகாது. என் அருளாசி உனக்கும் உன் குடும்பத்திற்கும் என்றும் நிலைத்திருக்கும். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம.